அருமையானவர்களே, இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்றைக்கும் லெந்து நாட்களிலே இருக்கிறோம். இன்றைக்கும் வாசிப்போம் யோவான் 21ஆம் அதிகாரம் வசனம் 15, 16, 17 நாம வாசிக்க கேட்கிறோம். அன்றைக்கு சீஷர்களோடு அமர்ந்திருந்த இயேசு பேதுருவை பார்த்து கேட்டார், என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா, அன்பாய் இருக்கிறாயா, என்னை நேசிக்கிறாயா என்று கேட்டார். பாருங்க, இயேசு கிறிஸ்து நமக்காய் சிலுவையிலே காட்டின அன்பு மகா பெரியது. அதை அறிந்த இயேசு கிறிஸ்து பேதுருவிடத்திலே முன்பாகவே கேட்டிருந்தார், என்னை நீ நேசிக்கிறாயா, என்னிடத்தில் நீ அன்பாய் இருக்கிறாயா. இன்றைக்கும் நம்மை பார்த்து கர்த்தர் கேட்கிறார், என்னிடத்துல உனக்கு நேசம் உண்டா, என்னில் நீ அன்பாய் இருக்கிறாயா, என்னை நேசிக்கிறாயா மகனே மகளே. நான் உனக்காக சிலுவையிலே அடிக்கப்பட்டேன், நொறுக்கப்பட்டேன், முள்முடிகளை சுமந்தேன், என்னை வாரினால் அடித்தார்கள், என்னை அவமானப்படுத்தினார்கள், எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டேன். ஏனென்றால் சிலுவையிலே ரத்தம் சிந்தி உங்களையும் என்னையும் மீட்பதற்காக அவர் பொறுத்து கொண்டேன் என்கிறார். பாருங்க, அவரை துப்பினார்கள், வாரினாலே அவரை அடித்தார்கள். நீ தேவனுடைய குமாரனானால், நீ உண்மையான தெய்வமானால், நீ உன்னை நீயே ரட்சித்துக்கொள் என்று அவரை ஏளனமாக பேசினார்கள். அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து நம்மை மீட்பதற்காக எல்லாவற்றையும் தன்னகத்தே எல்லா பொறுமையும் கொண்டவராய், தன்னகத்தே எல்லாவற்றையும் அவர் அடக்கி கொண்டார். அவர் தாமே அடிக்கப்படுகிறவராய், வாய் தரவாதவராய் இருந்தார். ஏனென்றால் உங்களையும் என்னையும் அவர் ரட்சிப்புக்குள்ளாக வழிநடத்த, உங்களுக்கும் எனக்கும் அவர் நித்திய ஜீவனை தருவதற்காக தம்மை தாமே தாழ்த்தினாராம் வசனம் சொல்லுகிறது. அதனாலதான் அவர் கேட்டாரு, என்னிடத்தில் நீ அன்பாய் இருக்கிறாயா, என்னை நீ நேசிக்கிறாயா. அவரிடத்தில் அன்பு கூறினால், அவரிடத்தில் அன்பாய் இருந்தால் என்ன நடக்கும் என்பதை தான் இன்றைக்கு நாம கொஞ்சம் சற்று விரிவாய் நாம பார்க்க போகிறோம். சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல தாவீது இப்படியாய் சொல்லுகிறார், என் பெலனாகிய கர்த்தாவே உம்மில் நான் அன்பு கூறுவேன். பாருங்க, என் பெலனாகிய கர்த்தாவே, அவர் நமக்கு பெலனாய் இருக்கிறார். ஒருவேளை இன்றைக்கு இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வேலையில பெலன் இல்லாமல், சத்துவம் இல்லாமல், நான் ஒன்றுக்குமே உதவாதவள் என்று எல்லாராலும் நான் தள்ளப்பட்டேன் என்று சொல்லுகிற உங்களுக்கு அவர் என்னவா இருக்கிறாராம், பெலனா இருக்கிறாராம். சொல்லுங்களேன், சங்கீதம் 18 1ஆம் வசனம் எடுத்தவர்கள் நீங்க வீட்டுல வாசிங்க, என் பெலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுகிறேன் என்று தாவீது அச்சாரமாய் உறுதியாய் சொல்லுகிறத பார்க்கிறோம். அதை தொடர்ந்து சங்கீத புஸ்தகத்திலேயே 31ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல யார் அவரிடத்தில் அன்பு கூறுவார்களாம், பரிசுத்தவான்களே நீங்கள் அவரிடத்தில் அன்பு கூறுங்கள் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. பரிசுத்தவான்கள் தேவனிடத்துல அன்பாய் இருப்பார்கள். தேவனிடத்துல அன்பாய் இருக்கும்போது எல்லாவற்றையும் அவர் நமக்காக செய்து முடிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். பாருங்க, அதை தொடர்ந்து யோவான்லயும் சுவிசேஷ பகுதி யோவான் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல இயேசு கிறிஸ்துவே சொல்றார் பாருங்க, நான் என் பிதாவினிடத்தில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் என்னிடத்தில் அன்பு கூறுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கட்டளையை கொடுக்கிறார். அவர் பிதாவினிடத்தில் அன்பாய் இருக்கிறாராம். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்களும் என்னிடத்தில் அன்பாய் இருங்கள். பாருங்க, அன்பு எல்லாவற்றையும் தாங்கும், அன்பு சகலத்தையும் நம்பும், அன்பு இருமாப்பாய் இராது. இத 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் முழுவதும் அன்பை குறித்து பவுல் அடிகளார் எழுதியிருக்கிறத நம்ம வாசிக்கிறோம். நமக்கு நன்றாய் தெரிந்த அதிகாரம் தான். ஆனாலும் தேவனிடத்தில் அன்பாய் இருக்கிறது ரொம்ப மிக முக்கியமான காரியம் என்று கிறிஸ்தவம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. தேவன் அன்பாகவே இருக்கிறாராம். தேவன் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் அவரிடத்தில் அன்பு செலுத்தும் போது எல்லாவற்றையும் அவர் உங்களுக்காக நடத்தி முடிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். தொடர்ந்து ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். பாருங்க, தேவனிடத்துல நீங்க அன்பு கூறும்போது உங்களுடைய வேண்டுதல்கள், உங்களுடைய விண்ணப்பங்கள், உங்களுடைய வியாகுலங்கள், உங்களுடைய தேவைகளை கர்த்தர் இந்த நாளிலே சந்திக்க போகிறவராய் இருக்கிறார். அவர் சந்தித்து உங்களை திருப்தி அடைய செய்வார். நீங்க தேவனிடத்துல அன்பு கூறும்போது முழு மனதோடு, முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு நீர்தான் எனக்கு அப்படின்னு சொல்லி அவரிடத்தில் உங்களுடைய காரியங்களை ஒப்புவிக்கும் போது அவர் தாமே சகலத்தையும் செய்ய முடியாத, கிரகிக்க முடியாத, நினைத்து பார்க்க முடியாத சகலத்தையும், சகலமும் என்றால் அதில் எல்லாம் அடங்கியிருக்கும்,
அதெல்லாம் அடங்கி விட்டது பிரியமானவர்களே. சகலத்தையும் நன்மைக்கு எதுவாய் முடிக்க போகிறாராம் பாருங்க. ஐயோ இது எனக்கு தீமையான காரியமாய் முடியுமோ, ஐயோ இந்த தீமை என்னை சேர்ந்து விடுமோ, இதனால என் குடும்பம் கதிகலங்கி நிற்பார்களோ, என் குடும்பத்தார் கலங்கி போய் நிற்பார்களோ என்று யோசித்துக் கொண்டிருக்கிறீர்களா? நீங்க தேவனை தேடுவீர்களானால், தேவனிடத்தில் முழு மனதோடு அன்பு வைப்பீர்களானால், தேவன் சொல்லுகிறார், ரோமர் 8:28 சொல்லப்பட்டிருக்கிறது போல, தேவனிடத்தில் அன்பாய் இருக்கிறவர்களுக்கு அவர் சகலத்தையும் நன்மைக்கு எதுவாய் முடிய பண்ணுகிறவராய் இருக்கிறார். இப்பொழுதும் பேதுருவிடத்துல கேட்டார். அதனாலதான் கேட்டார், பேதுருவே நீ என்னிடத்துல அன்பா இருக்கிறாயா? பேதுரு சொன்னார், ஆமா ஆண்டவரே, நான் உன்னிடத்துல அன்பா இருக்கிறேன், நான் உன்னிடத்துல அன்பா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அவர் 3 விஷயம் கேட்டார். 3 விஷயம். தேவன் இன்னொரு வார்த்தையும் சொல்லியிருந்தார், நீ என் ஆடுகளை மேய்ப்பாயாக. பாருங்க, தேவனிடத்துல அன்பா இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் ஒரு குவாலிஃபிகேஷன் இருந்தாதான் இன்னொரு கிஃப்டையும் தராராம். பேதுருவுக்கு தன்னுடைய ஆடுகளை மேய்க்கும் வல்லமையை, அற்புதத்தை, அந்த காரியத்தை, அந்த கிஃப்டை, அந்த கிருபை வரங்களை தந்திருந்தார். அதனாலே பேதுரு தன்னுடைய முதலாவது பிரசங்கத்திலேயே 3000 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்படியாய் கர்த்தர் அவரை வழிநடத்தினார். இன்றைக்கும் ஒன்றுமில்லாத சூழ்நிலை அமர்ந்து கொண்டு இருக்கிறீர்களா? ஒன்றுமில்லாத இருளான பாதையில நான் வழி தெரியாமல், திக்குமுக்கு தெரியாமல் அமர்ந்து கொண்டே இருக்கிறேன் என்று சொல்லுகிற உங்களை பார்த்துதான் இயேசு கிறிஸ்து கேட்கிறார், என்னை நேசிப்பாயா? என் மீது அன்பாய் இருப்பாயா? நான் உனக்கு எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாக முடிய பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, கர்த்தர் தாமே உங்களுக்கு இந்த வார்த்தைகளை அப்படியே உங்களுக்கு ஆசீர்வாதமாக முடித்து தருவாராக. நாம் ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். ஆண்டவரே, நாங்கள் உம்மிடத்தில் அன்பாய் இருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஒப்புவிக்கிறோம், நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் கர்த்தர் எங்களை வழிநடத்துவீராக. இதோ தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் முடிய பண்ணுகிறவர் எங்களோடு கூட நிற்கிறீர். நாங்கள் விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம். கர்த்தர் தாமே எங்கள் வாழ்க்கை பயணத்தில் எங்களை கொண்டு அநேகருக்கு சாட்சியாகவும் ஆசீர்வாதமான பாத்திரமாகவும் விளங்க செய்வீராக. ஆமேன், ஆமேன். இந்த நாள் முழுவதும் கர்த்தர் உங்களோடு கூட நின்று உங்கள் காரியங்களை பொறுப்பெடுத்து வழிநடத்துவாராக. ஆமேன், அல்லேலூயா. அருமையான சகோதர சகோதரிகளே, நீங்கள் இந்த மெய் வார்த்தை செய்திகளை தினந்தோறும் கேட்டு அதன் மூலமாய் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள் என்பதை கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களுக்கு தெரிவிக்க மறவாதிருங்கள். கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற அலைபேசி எண்களிலே நீங்கள் அழைத்து நீங்கள் பெற்ற நன்மைகளை சாட்சியாக எங்களுக்கு அறிவிக்கலாம். அது நீங்களும் நாங்களும் சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்த உதவியாக இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைய கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். God bless you.